இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு மொத்தம் உங்களுக்கு 377 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 377 காலி பணியிடங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தராக வரும்னா நீங்கள் கல்வி தகுதி டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரி படித்தவங்களுக்கு சம்பளமாக 32,020 ரூபா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் லீவ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்குது, போனஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது நிரந்தர ஜாபு. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தற்போது டெம்பரவரி ஜாப் நிறையா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா நிரந்தர ஜாப்பு, யாரும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் பார்த்திங்கன்னா தைரியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம் கிடைச்சுனா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்களா மீண்டும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. இந்த ஜாப்லாம் பார்த்திங்கன்னா 2019 அப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனல்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கான இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டு இருக்கிறோம். பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநில ஆள் சேர்ப்பு நிலையம்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா ஹெட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை முகவரிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/8/2025 தான் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னை தலைமை இடமாக கொண்டுள்ள மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லையாக கொண்டு செயல்படும் தலைமை கூட்டுறவு சங்கங்களின் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நிரப்புறதுக்கான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தகுதியான விண்ணப்பதாரமிலிருந்து விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 29/8/2025 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட நாம் பார்த்தீங்கன்னா காலியிட பணி விவரங்கள் நாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி பார்த்தீங்கன்னா சென்னை, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா உதவியாளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 211 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு சம்பளமாக பாருங்கள் உங்களுக்கு 32,020லேருந்து 96,210 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேகன்சி தான் இருக்குது. 75 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. 21,930 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தில் பார்த்தீங்கன்னா உதவியாளர் 65 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு 21,500 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. 11,100 ரூபா சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தில் பார்த்தீங்கன்னா இதில் 14 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 ரூபா உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநிலை உதவியாளர் 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா காலியிடம் 377 பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 377லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணைச்சொல் வைஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் 4 பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 29/8/2025 அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டாக. அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னா 5/10/2025 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் லிமிட்டு 1/7/2025 இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்தறியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கம்யூனிட்டி ஓசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 32 வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து விதமான இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓசி இதர வகுப்பு அதாவது எக்ஸர்வீஸ் மேனுக்கு 50 சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதே மாற்றுத்திறனாளி வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜுக்கு உள்ள இருக்கிறீங்க யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது இப்போ கல்வி தகுதி. இந்த கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும். 10th படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கணும். 12th படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா கூட்டுறவு பயிற்சி. இந்த கூட்டுறவு பயிற்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கோஆப்ரேட்டிவ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பயிற்சிக்கு தான் அது நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டப்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக படிச்சிருந்தாலும் இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிபுரிஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கிராஜுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2 இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள். அதே மாதிரி ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் பற்றிலாம் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2 நீங்கள் முடிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எம்காமு, எம்ஏ கூட்டுறவு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளி, அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற விதவை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இதர வகுப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, எம்பிசி இந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 29/8/2025 விண்ணப்பிக்கணும். அதுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்காதீங்க. ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா லாஸ்ட் டைமில் பேமெண்ட்டாக இருக்குது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்காதுன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாம் தேர்வு செய்யும் முறைன்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு. நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தரவு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க. அதில் 377 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா யார் வரீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனமாக படித்து பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல தகவலாம் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வாங்கிடுவீங்க. அந்த நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.